வணக்க நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இதை வச்சுருக்கீங்களா? அதாவது இதை முன்னாடி டிஆர்பி அப்ளை பண்ணும்போது வச்சுருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு 5 மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு. அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே. ஒரு சின்ன மோட்டிவாக தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதை வச்சுருக்கீங்களா அப்படின்னா எது இல்லைங்க. நீங்கள் டிஆர்பி அப்ளை பண்ணும்போது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் சரிங்களா? அதாவது சிலர்லாம் பேருக்காக அதை கொடுத்துருவாங்க, அவங்க இடஒதுக்கீடும் பெற்றுருவாங்க. ஆனால் அந்த சிவிக்கு அழைக்கும்போது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஃபேக் ஆகிடும். அதால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எனவே நீங்கள் இதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கரெக்டான ஒரு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் அழகாக அதை வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் பிஜிடிஆர்பி தேர்வில் 5 மதிப்பெண்கள் டிஃப்ரெண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி கேட்டகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்சி கேட்டகிரியில் பாட்டனியில் பார்த்திங்கன்னா ஒரு 90 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க ஜென்ரல் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழக அரசு 20% தமிழ் வழியிலே படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கான இடஒதுக்கீடு தராங்க. அப்போ ஜென்ரலில் 90 மதிப்பெண்கள் எடுத்த ஒருத்தர் அதே ஜென்ரல் டி சரிங்களா, அதாவது ஜென்ரலில் தமிழ் மீடியத்தில் நிச்சயம் 85 மதிப்பெண்கள் இருந்தாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிஜிடிஆர்பியில் சரியான ஒரு தமிழ் வழி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரிங்க. அதாவது இப்போ நம்ம சொல்லியிருப்போம் பாட்னி தான் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், எக்கனாமிக்ஸ் இருக்கலாம், காமர்ஸ் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிச்சயம் நார்மல் பர்சனோட உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போதிலும் நான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதால் நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. சரியான முறையில் நீங்கள் அந்த தமிழ் வழி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் நிச்சயம் பார்த்தோன்னா குறையும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு தெரியும். 1 to 10 வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டு, 11 to 12 வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி பிஎஸ்சியோ அல்லது பிஏஓ தமிழ் வழி படிச்சிருங்க, அங்கே ஒரு சர்டிஃபிகேட்டு. அடுத்து பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட்டு. அதேமாதிரி பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தமிழ் வழி சர்டிஃபிகேட். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தால் தான் இந்த தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் நீங்கள் வருவீங்க. நீங்கள் பேருக்காக கேப்பில் ஒரு 7th இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு மீதெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள், ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுருந்தா கூட அது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எங்கே மாட்டுவீங்கன்னா இப்போ சிவிக்கு அழைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் இடஒதுக்கீடும் வாங்கிடுவீங்க, உங்கள் நேம் லிஸ்ட்டும் வந்துடும். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிவிக்கு அழைக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகும்போது அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் ஜென்ரலில் தான் வர முடியும். ஜென்ரல்னால் நார்மல் பர்சனாக தான் நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு கோர முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் அடுத்த ஒரு பதிவில் இதேமாரி பிஜிடிஆர்பி அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.